கூடுதலாக நிதி கொடுக்கல, கேட்ட நிதியை பகிர்ந்து அளிக்கல, இவ்வளவு இக்கட்டான சூழல்லையும் நாங்க ஒரு சிறப்பான பட்ஜெட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு பட்ஜெட் குறித்து நிதியமைச்சரும் பேசுறாரு, முதல்வரும் பேசுறாங்க. சிறப்பான பட்ஜெட்டை அவங்க தாக்கல் செய்வதற்கோ இல்ல மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்து செய்வதற்கோ மத்திய அரசுடைய நிதி தேவைப்படுது. ஆனா போதுமான ஒத்துழைப்பே கிடைக்கிறது இல்ல மத்திய அரசு இருந்து அப்படின்ற விமர்சனத்தை வச்சுக்கிறாங்க. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு செயல்படுது அப்படின்றாங்க. சார், இது இவங்க தொடர்ச்சியா மத்திய அரசின் மீது வெறுப்பை திணிப்பதற்கு, ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கான பேச்சு தொடர்ச்சியா தான் பேசிட்டு வராங்க. ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன், அவங்களே இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, நாங்க எங்களுடைய பகிர்வு எதிர்பார்த்தது 41,000 கோடி, கிடைத்தது 45,000 கோடி கிடைச்சிருக்கு. அடுத்த ஆண்டு நாங்க அதை 49,000 கோடி நாங்க எதிர்பார்க்கிறோம். அதாவது அவங்களுடைய நிதி பகிர்வு முறைப்படி வந்திருக்குங்கிறத அவங்களே இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட்ல நிதி பகிர்வுங்கிறது 30.5, இன்னைக்கு நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் அது 42% உயர்த்தி இருக்கிறாங்க. அதாவது நிதி பகிர்வு குறித்து பல முறை பல விளக்கங்கள் அளிக்கப்பட்டு விட்டது. தொடர்ச்சியா உங்களுக்கு ஜிஎஸ்டியில இருந்து எல்லாம் எவ்வளவு கோடி, எவ்வளவு 6.7 லட்சம் கோடி எவ்வளவு வந்திருக்கும், எவ்வளவு கட்டுமானத்துக்கு செலவு பண்றோம், எவ்வளவு மற்ற விஷயங்களை கொடுக்கணும், தெளிவா பல முறை விளக்கம் கொடுத்தாரு. 2 குற்றச்சாட்டை பிரதானமா வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு முதல்வர் வைக்கிறதுல 2 குற்றச்சாட்டுனா, ஒன்றிய அரசானது மாநிலத்தின் நிதி வளத்தை சுரண்டும் செயல்களை தொடர்ந்து செய்தது, நிதி வளத்தை தொடர்ந்து சுரண்டுறாங்க மத்திய அரசுன்றது ஒண்ணு. 2வது, பொருளாதார நெருக்கடியை தருவதன் மூலமாக தமிழ்நாடு அரசின் அனைத்து துறை வளர்ச்சி செயல்பாட்டையும் தடுக்க பார்த்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டையுமே ஏன் மத்திய அரசு செய்வதாக ஏன் சந்தேகம் வருது மாநில அரசுக்கு? ஏன் வளத்தை சுரண்டுறாங்கன்னு சந்தேகிக்கணும், ஏன் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படின்னு சந்தேகம் வரணும்னு நினைக்கிறீங்க? 2 விஷயம் சார். உங்களுக்கு ஒண்ணு, மத்திய அரசுடைய குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி தமிழகத்தில் சமீப காலத்துல அதிகரிச்சு வருது. அந்த வளர்ச்சி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அரசியல் ரீதியா. அதுதான் வெறுப்புன்னு சொன்னீங்க இல்லையா முதல்ல சொல்லும் போது? வெறுப்பு அது ஒரு முதல் காரணம். 2வது காரணம் பாத்தீங்கன்னா, இவங்களுடைய திறமையற்ற தன்மை. இவங்க இன்னைக்கு எதை நம்பி இருக்காங்க? ஒன்று மது வருமானத்தை நம்பி இருக்காங்க, இன்னொன்னு அறநிலைத்துறையுடைய வருமானத்தை நம்பி இருக்கிறாங்க. இவர்கள் வாங்கிய கடன், அதுவும் குறிப்பா இவங்க வாக்கு வங்கிக்காக, இலவசங்களுக்காக, முதல்ல இலவச டிவி கொடுக்கறதுக்காக வாங்கின கடன் அப்படித்தான் 1 லட்சம் கோடி ஆச்சு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலே முதல் மாநிலமாக ஏறக்குறைய 50,000 கோடி வட்டி கட்டக்கூடிய மாநிலமாக, 8.33 லட்சம் கோடி கடன் உள்ள மாநிலமாக இன்னைக்கு மாற்றிருக்கிறாங்க. பட் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு பல இன்னும் சொல்ல போனா அழகா மெருகேற்றி புதுப்பித்து எத்தனை வார்த்தைகள்லாம் போட்டு சொன்னீங்க. நான் கேட்கிறேன், உங்களுடைய பொதுப்பணித்துறை, அது மின்சாரத்துறையாகட்டும், போக்குவரத்து துறையாகட்டும், கூட்டுறவுத்துறையாகட்டும், மிக முக்கியமான துறைகள்ல எந்த துறையாவது உங்களால் லாபகரமாக இயக்க முடிந்ததா? மதுவிலக்கு துறையை தவிர்த்து நீங்க எந்த துறையை சிறப்பாக கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க பல திட்டங்கள் சொல்றீங்க, நாங்க பெண்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெண்களுக்கு நாங்க திட்டம் கொடுத்திருக்கிறோம். நான் கேட்கறேன், 3000 பஸ் வாங்குறதா நீங்க போன அறிவிப்புலையும் கொடுத்தீங்க, 500 எலக்ட்ரிக் பஸ் வாங்குறதா சொல்லி சொன்னீங்க. ஆனா உங்களால வாங்க முடியலையே, உங்கள்கிட்ட நிதி இல்லையே, நிதி ஆதாரம் இல்லையே. அந்த நிதி ஆதாரத்தை தான் மத்திய அரசு தரலன்றாங்க. நாங்க 1 ரூபாய் கொடுக்கறோம், 29 பைசா கொடுக்கறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய்க்கு மேல கொடுக்கறாங்க, அது ஒரு குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வழங்குறதுல சிக்கல், இழப்பீட்டு தொகை வழங்குறதுல 20,000 கோடி ரூபாய்க்கு மேல எங்களுக்கு அப்படியே இருக்குன்றாங்க. ரொம்ப முக்கியமா மத்திய அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தலான்னு ஒத்துக்குது, அடிக்கல் நாட்டுறாங்க, ஆனா அதற்கப்புறம் அதற்கான நிதியை தரமாட்டேன்றாங்க. நாங்களே அந்த நிதியை போட்டு செயல்படுத்த வேண்டியதா இருக்கு அப்படின்னு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான உதாரணமா சொல்றாங்க. அதுலயுமே உத்தரப்பிரதேசத்துக்கெல்லாம் பாரபட்சம் இருக்கு அப்படின்றாங்க. எல்லா விதமான பாகுபாடோடு நீங்க அணுகுறீங்க, அதைத்தான் மாற்றாந்தாய் மனப்பான்மைன்னு சொல்றாங்க. சார், மாற்றாந்தான்மை மனப்பான்மை இருந்திருந்தா இப்ப 50,000 கோடிகளுக்கு கட்டுமான பணிகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது பாரத பிரதமர் இப்ப சமீபமா திருச்சி வந்தாங்க, ஏறக்குறைய 20,000 கோடிக்கு திட்டப்பணிகளை தூக்கிட்டு தான் போனாங்க. இப்படி தொடர்ச்சியா நிதி வந்து கொண்டிருக்கிறது. எந்த மாநிலத்துக்கும் பாரபட்சம் காமிக்கிறது இல்ல. இன்னும் சொல்ல போனா நிதி பகிர்வுல 3.4% தான் குஜராத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு 4.07%. அதாவது குஜராத்தை விட தமிழகத்துக்கு நிதி பகிர்வு அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க.
இது மத்திய அரசு முடிவு பண்றது இல்ல. உங்களுக்கு தெரியும், பைனான்ஸ் கமிஷன் ஒரு குழு போட்டு பல்வேறு தரவுகள் அடிப்படையில, புள்ளி விவரங்கள் அடிப்படையில அதை டிசைட் பண்றாங்க. இதுதான் நான் சொன்னேன். யூபிஏ கவர்மெண்ட்ல 30.5% இருந்த நிதி பங்கீடு இப்ப 42% பாரத பிரதமர் 42% அதுக்கு அவங்க விளக்கம் சொல்லிட்டாங்க. 2011 10.4% மத்திய அரசுடைய சிறப்பு வரிகள் அது இப்ப 28.1% கூடிடுச்சு. மீதி இருக்கிற அந்த 72% தான் 42%. 100ல 42% இல்ல, அந்த 72%த்துல 42% விளக்கம் கொடுத்தாங்க. நம்ம அதுக்கப்புறம் அடுத்த சுற்றுலையும் எல்லா மாநிலத்திற்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்கள் தான். இல்லன்றாங்க. நாங்க ₹1 கொடுத்தா 29 பைசா, உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2 மேல, பீகாருக்கு ₹7 மேல. அதுதான் பாரபட்சம்.